அனைவருக்கும் வணக்கம். பயிற்சி 3.18 6வது கணக்கு. A சமம் 1 2 3 1, B சமம் 1 -2 -3 1 எனில் இவ்விரு அணிகளுக்கும் பரிமாற்று பண்பு AB சமம் BA உண்மை என நிறுவுக. இந்த கொஸ்டின். இப்போ A பெருக்கல் அணிகளின் பெருக்கல் இதுக்கு முன்னாடியே 5வது கணக்கு வரைக்கும் பார்த்தோம். இப்போ AB சமம் BA என நிறுவுகன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் AB கண்டுபிடிக்கணும். இப்போ ஏங்கிறது கொடுத்துருக்காங்க, B கொடுத்துருக்காங்க. இப்போ ஏபினா A இன்ட்டு B. ஃபர்ஸ்ட் A எழுதிக்கணும், அடுத்தது B எழுதிக்கணும். அணிகளின் பெருக்கல்னா நிறை நிரல் முறையில் பெருக்குவோம். இங்கே நிறை எடுத்துக்கணும், இங்கே நிரல். ஃபர்ஸ்ட் அணியில் இந்த நிறை எடுத்துக்கணும், இப்படி ஒரு நேர்கோடு இப்படி எடுத்துக்கணும். இது கிடைமட்டம், இது குத்துக்கோடு, இப்போ 2 எடுத்துக்கணும். அதாவது 7 வடிவத்தில் எடுப்போம். இப்படி 7 வடிவத்தில் எடுத்துட்டு இங்கே இப்படி இது கீழே இதுல முதல் உறுப்பையும் இங்க முதல் உறுப்பையும் பெருக்கணும். ஒன்னையும் பெருக்கணும் 1. அடுத்தது இங்க ரெண்டாவது உறுப்பு இப்படி இது ரெண்டாவது உறுப்பையும் பெருக்கணும். 2 3 6 -6. அடுத்து அதே மாதிரி முதல் நிறையையும் ரெண்டாவது நிரலையும் பெருக்கணும். இங்க 1, இங்க முதல் உறுப்பு எடுத்தா இங்க முதல் உறுப்பு. இப்போ 1 × -2 -2. ரெண்டாவது உறுப்பு இங்க ரெண்டாவது உறுப்பு 2 1 2. அடுத்தது முதல் நிறை முடிஞ்சது. இப்போ அதே மாதிரி இதை எடுத்து இது 2 கூடையும் பெருக்கணும். இப்போ இங்கே முதல் உறுப்பு 3, இங்கே முதல் உறுப்பு 1. 3 × 1 3. இங்கே ரெண்டாவது உறுப்பு 1, இங்கே ரெண்டாவது உறுப்பு -3. 1 × -3 -3. அடுத்தது இங்கே முதல் உறுப்பு 3, 3 2 6 -6. ஒவ்வொரு 1 1. இப்போ இது வேற வேற குறினா கழிக்கணும். 1 -6 -5. -2 + 2 0. அதே மாதிரி இங்கே 3 -3 0. -6 + 1னா வேற வேற குறி கழிக்கணும். 6ல் 1 போனால் 5, பெரிய நம்பருக்கு முன்னாடி -5. ஏபி என்ன வருதுன்னா -5 0 0 -5. இதை 1 வச்சுக்கணும். இப்போ அடுத்தது பிஏ கண்டுபிடிக்கணும். பிஏனா முதல் பி எழுதிக்கணும். 1 -2 -3 1. அடுத்தது ஏ 1 2 3 1 எழுதிக்கணும். இப்போ அதே மாதிரி நிறை நிரல் இதையும் பெருக்கணும் 7 வடிவத்தில். இப்போ இங்கே முதல் உறுப்பு 1, இங்கே முதல் உறுப்பு 1. ஒவ்வொரு 1 அதை ஃபர்ஸ்ட் உறுப்பாக எழுதிக்க ஆன்சரு. -2 3 பெருக்குனா -6. அதே மாதிரி ஒவ்வொரு 2 -2 1 பெருக்குனா -2. -3 × 1 -3. ஒரு 3 3. அடுத்தது -3 2 6. ஒரு 1 இப்போ 1 -6னா 1ல் 6 வச்சு அது போகாது. பெரிய நம்பரும் சின்ன நம்பர் கழியா. 6ல் 1 போனால் 5, அப்போ -5. 2 -2 0. -3 + 3 0. -6 + 1 -5. ஆல்ரெடி ஏற்கனவே இங்கே 1ன்னு போட்டோம். இது 2. இப்போ 2 எப்படி இருக்குன்னு பாரு. -5 0 0 -5. -5 0 0 -5. பரிமாற்று பண்புனா பரிமாறுறது. அதாவது ஏபி அப்படியே திருப்பி எழுது பிஏ. அது ரெண்டும் சமமானு பார்த்தோம். ரெண்டும் சமமா இருக்குது. எனவே ஏபி சமம் பிஏ என நிறுவப்பட்டது. இதுதான் என்ன 6வது கணக்கு. நன்றி.